வெல்கம் டு பிரவீன் எஜுகேஷன். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் M4 பார்க்க போகிறோம். சொல்யூஷன் ஆஃப் ஈக்குவேஷன் ஐஜன் வேல்யூ ப்ராப்ளம் காஸ் எலிமினேஷன் மெத்தட் பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம பாருங்கள், யூசிங் காஸ் எலிமினேஷன் மெத்தட் சால்வ் த சிஸ்டம் சொல்லி 3.15x minus 1.96y plus 3.85z equal to 12.95, 2.13x plus 5.12y minus 2.89z equal to minus 8.61, 5.92x plus 3.04y plus 2.15z equal to 6.8. இந்த வேல்யூ நான் அப்படியே தனியாக எடுத்துட்டேன். XY வேல்யூ தனியாக எடுத்துருக்கேன். இந்த கான்ஸ்டன்ட்டை தனியாக எடுத்து வச்சுட்டேன். இந்த மேட்ரிக்ஸ் என்ன சொல்கிறேன்னா, இந்த மேட்ரிக்ஸ் ஃபுல்லாக நான் ஏ மேட்ரிக்ஸ்ன்றேன். இது எக்ஸ் மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு பி. இந்த ஃபார்மில் இருக்கா, இந்த ஏ கம்மா பின்னு தனியாக எடுத்துருவேன். ஒரு சிம்பிள் போட்டு 3.15, 2.13, 5.92 போட்டுக்கிறேன். இப்போ மைனஸ் 1.96, 5.12, 3.05, 3.85, மைனஸ் 2.89. என் கம்மா பினால பி போட்டு இந்த பி கூடிய வேல்யூ ஃபுல்லாக நான் எடுத்துக்கிட்டேங்கிட்ட. ஓகேங்களா? இப்போ இந்த காஸ் எலிமினேஷன் மெத்தட் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்ல கோடு போடுங்க. இந்த லோயர் ட்ரையாங்கல் இருக்குது, இந்த லோயர் ட்ரையாங்கல். ஓகேங்களா? இந்த லோயர் ட்ரையாங்கல் நான் 0 கொண்டு வரணும். ஓகேங்களா? நல்ல கோடு போட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். இந்த 3 வேல்யூ, இந்த 2 வேல்யூ, இந்த வேல்யூ 0 கொண்டு வரணும். மறந்துடக்கூடாது. இந்த வேல்யூ 0 கொண்டு வர போகிறோம். அப்போ கொண்டு என்ன பண்ணணும்னா, இந்த நம்பரை மல்டிபிள் பண்ணி இந்த நம்பரை மல்டிபிள் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். அதான் பண்ண போகிறோம். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ ரோ 2 gives 3.15 ரோ 2 minus 2.13 ரோ 1. இது பண்ணோம்ல, அதே மாதிரி இதுக்கும் பண்ண போகிறோம். இங்கேயும் 0 கொண்டு வரணும். அப்போ ரோ 3 gives 3.15 ரோ 3 மைனஸ் 5.92 ரோ 1. இந்த வழி இந்த நம்பர் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. இப்போ நான் உங்கள் கால்குலேட்டர் சப்ஸ்டியூட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு 3.15 இருக்கா, இப்போ 3.15 இன்ட்டு இருக்கா, இன்ட்டு R2 இதுதான் 2.13 R2, இப்போ 2.13. இப்போ இங்கே மைனஸ் இருக்கா, மைனஸ் 2.13 இருக்கா, 2.13. ஓகேங்களா? இன்ட்டு இங்கே R1 இருக்குது, 3.15 இருக்கா, 3.15. 0 வந்துருச்சு. இப்போ நான் ரோ 2 தான் 0 பார்க்குறேன். ஃபஸ்ட்டு மேலே இருக்க நான் எடுத்து எழுதிக்கிறேன். ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. ரோ 2 0 பார்த்து ஃபஸ்ட்டு மேலே வெளியே எடுத்து வைக்கிறேன். 3.15 மைனஸ் 1.96, 3.85, 12.95. ஓகேங்களா? இப்போ ரோ 2 பார்த்தோம்ல, ரோ 2 பார்த்து 0 வந்துச்சா, அந்த இடத்துல நம்ம 0 போட்டு டிக் பண்ணிக்கிறேன். அடுத்து பாருங்கள், திரும்பி 3.15 இருக்கா, 3.15 இன்ட்டு ரோ 2 வேலை இந்த வழி 5.12வா, 5.12. அடுத்து இங்கே மைனஸ் இருக்கா, மைனஸ் 2.13. அடுத்து இங்கிட்டு R1 இருக்கா, R1 ஏதாவது R1 மைனஸ் 1.96, மைனஸ் 1.96. கால்குலேட்டர் பார்த்துக்கோங்க, கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஆன்சர் என்ன வருது, 20.308. அப்போ இங்கே ஆன்சர் என்ன வருது, 20.3028. ஓகேங்களா? இப்போ டிக் பண்ணிக்கிறேன். முடிஞ்சல, ஆனால் டிக் பண்ணிட்டு குழப்பக்கூடாதுன்றக்காக திரும்பி பார்த்துக்கோங்க. 3.15 இங்கிட்ட R2 இருக்குது, R2 மைனஸ் 2.89 இருக்கா, அப்போ ப்ராக்கெட் போட்டு மைனஸ் 2.89 போட்டுக்கிறேன். இங்கே மைனஸ் இருக்கா, மைனஸ் 2.13 இருக்கா, 2.13 ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். R1 இருக்குது நமக்கு, R1 இது முடிச்சாச்சில் 3.85 இருக்குது, 3.85. ஆன்சர் நமக்கு மைனஸ் 17.304, மைனஸ் 17.304 கிடச்சிருக்கு ஆன்சரு. ஓகேங்களா? இப்போ அடுத்து பாருங்கள், இது முடிச்சு அதை டிக் பண்ணிக்கிறேன். அடுத்து இங்கே பார்த்துக்கோங்க இந்த வேல்யூ. ஆன்சர் 3.15 இருக்கா, அப்போ 3.15. ஓகேங்களா? இன்ட்டு R2 என்ன இருக்குது, R2 மைனஸ் 8.61 இருக்கா, இப்போ மைனஸ் 8.61 க்ளோஸ் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்துக்கோங்க, மைனஸ் இருக்கா, மைனஸ் 2.13 இருக்கா, 2.13. இங்கே R1 இருக்கா, R1 இருக்குது 12.95 இருக்கா, அப்போ 12.95. ஆன்சர் என்ன வருது, மைனஸ் 54.705, மைனஸ் 54.705. இங்கே 0 கொண்டு வந்தாச்சா, அதே மாதிரி இங்கே 0 கொண்டு வந்தால் அதே இங்கே இருக்கும். ரோ 3 gives 3.15ஓட ரோ 3 மல்டி பண்ணி மைனஸ் 5.92 ரோ 1 என்ன பண்ண போகிறேன், சப்ட்ராக்ட் பண்ண போகிறேன். இப்போ அடுத்து பார்த்துக்கோங்க, இது முடிச்சாச்சா. இப்போ இங்கே ரோ 3 இங்கே 3.15 இருக்கா, 3.15 இங்கே 3.15 இருக்கனால கால்குலேட்டர் 3.15 போட்டிருக்கேன். இப்போ இங்கே ரோ 3 இருக்கா, ரோ 3 எனக்கு 5.92வா, அப்போ ப்ராக்கெட்டில் 5.92. அடுத்து இங்கே இருக்குது மைனஸ் இருக்கா, மைனஸ் இங்கே 5.92 இருக்கா, இப்போ 5.92 இன்ட்டு இங்கே ரோ 1 3.15 3.15. ஆன்சர் 0 வந்துருச்சா, அதெல்லாம் இங்கே 0 போட்டுக்கிறேன் நான். திரும்பி அடுத்த பக்கம் டிக் பண்ணிக்கிறேன். முடிஞ்சில் டிக் பண்ணிக்கிறேன் நான். அடுத்து பார்த்துக்கோங்க,
திரும்பி என்ன பண்ணுறேன் நான் 3.15 மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். 3.15 இன்ட்டு இந்த ரோ 3 என்ன இருக்குது நமக்கு 3.05 3.05 மைனஸ் 5.92 இருக்கா 5.92. இங்கே என்ன இருக்குது ரோ ஒன்று இருக்குது நமக்கு ரோ ஒன் வந்து பார்த்திங்கன்னா -1.96 இருக்குது -1.96. ஆன்சர் என்ன வந்திருக்கு நமக்கு 21.2107 21.2107 ஓகேங்களா. இப்போ அடுத்து இது முடிச்சா சார் எடிட் பண்ணிக்கிறேன். திரும்பி என்ன இருக்குது 3.15 இருக்கா 3.15 இன்ட்டு ரோ 3 என்ன இருக்குது நமக்கு ரோ 3 2.15 இருக்கா 2.15 மைனஸ் இங்கே 5.92 இருக்கா 5.92 இன்ட்டு இங்கே ரோ ஒன்று இருக்குது. அப்போ இதுனா 3.85 இருக்கா 3.85. ஆன்சர் வந்திருக்கு -16.0195 -16.0195 ஓகேங்களா. அடுத்து பார்த்துக்கோங்க, இதையும் முடிச்சிட்டேன். அடுத்து இங்கே எனக்கு 3.15 இருக்கா 3.15 ஓகேங்களா இன்ட்டு ரோ 3 என்ன இருக்குது 6.88 6.88 மைனஸ் இருக்கா மைனஸ் 5.92 ரோ ஒன்றில் இருக்குது 12.95 அப்போ 12.95. ஆன்சர் வந்துருக்கு -54.992 என்ன இருக்குது -54.992 ஓகேங்களா. இப்போ என்ன நாங்கள் சொன்ன மாதிரியே இங்கே 0 வந்துருக்கு இங்கேயும் 0. அப்போ இங்கேயும் 0 கொண்டு வரணும்ல. அப்போ என்ன பண்ண போகிறேன் இந்த வேலையை இதால் மல்டிபிள் பண்ண போகிறேன், இந்த வேலையை இதால் மல்டிபிள் பண்ணி சப்ராக்ட் பண்ண போகிறேன் ஓகேங்களா. பாருங்கள் ரோ 3 gives 20.3028 into ரோ 3 minus 21.2107 ரோ 2 ஓகேங்களா. ஓகேங்களா பார்த்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணியிருந்தீங்களா இதை 0 வாக்கு இருக்கா இந்த வேலையை 0 வாக்கம் ஏமா இங்கே அப்பர் ட்ரைங்ஸ் 0 வாக்கணும் இதை 0 வாக்கணும் இதை இதால் மல்டி பண்ணி இதை வெளியே சப்ராக்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு மேலே வெளியே வைக்கிறேன் 3.15 - 1.96 3.85 12.95. இப்போ இந்த வேலையை நிற்கிறீங்க செகண்ட் 0 20.3028 -17.304 -54.705. இப்போ இந்த ரோ 3 இருக்கா இங்கே 0 0 போட்டுக்கிறேன். இந்த வேலையை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் இங்கே 20.3028 இருக்கா இந்த வேலி ரோ 3 20.3028. இங்கே ரோ 3 இருக்கா ரோ 3 இந்த வேல்யூ இங்கே இந்த வேல்யூ 21.2107. அடுத்து மைனஸ் இருக்கா மைனஸ் இங்கே 21.2107 இருக்கா 21.2107. இங்கே ரோ 2 என்ன இருக்குது 20.3028 இருக்கா அப்போ 20.3028. ஆன்சர் என்ன வரும் உங்கள்கிட்ட சாரி தப்ப பண்ணிட்டு ஏதோ ஒன்று இங்கே பார்த்துக்கோங்க 20.3028. ரோ 3 என்ன இருக்குது இங்கே தான் ரோ 3 21.2107. இங்கே மைனஸ் இருக்கா மைனஸ் 21.2107. ரோ 2 என்ன இருக்குது 20.3028 20.3028. ஆன்சர் 0 வந்துருச்சா அப்போ இங்கே 0 போட்டுருங்க ஓகேங்களா. இதை முடிச்சாலும் டிக் பண்ணிடுறேன். அடுத்து எங்கே இருக்குது இங்கே பார்த்துக்கோங்க 20.3028 இருக்கா 20.3028. இங்கே ரோ 3 என்ன இருக்குது -16.0195 இருக்கா -16.0195 -16.0195. இங்கே மைனஸ் இருக்கா மைனஸ் 21.2107 இருக்கா 21.2107. அது ரோ 2 என்ன இருக்குது -17.304 இருக்கா -17.304. சப்ராக்ட் பண்ண நான் ஒரு ஆன்சர் வரும் 41.7892 41.7892 ஓகேங்களா. அடுத்து பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வரையும் முடிஞ்சது டிக் பண்ணிக்கிறேன் நான். அடுத்து இங்கே 20.3028 இங்கே ரோ 3 இருக்கா ரோ 3 எனக்கு பேக்கெட் ஓன் பண்ணி -54.992 அடுத்து மைனஸ் இருக்கா மைனஸ் 21.2107. அடுத்து இங்கே ரோ 2 என்ன இருக்குது -54.705
-54.705. ஆன்சர் என்ன வந்திருக்கு? 43.8397 இருக்குது. 43.8397 வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் முடிஞ்சு. இப்போ நான் சொன்ன மாதிரி நான் என்ன சொல்லணும், ட்ரையாங்கிள் ஃபுல்லாமே என்ன பண்ணிட்டு 0வாக மாற்றியாச்சு கரெக்டாக. இப்போ நம்ம சால்வ் பண்ணுற போகிறது தான். எப்போவுமே எலிமினேஷன் மெத்தடில் என்ன பண்ணுவோம், 41.789 Z ஈக்குவல் டு 43.8397. இப்போ Z ஈக்குவல் டு 43.8397 மல்டிபிள் டிவைட் வந்தால் என்ன வந்துடும், 41.7892. பார்த்துக்கோங்க, 43.8397 டிவைடட் 41.7892. ஆன்சர் என்ன வருது? இஜட் வேல்யூவோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1.049. இஜட் வேல்யூ ஆன்சர் 1.049. ஓகேங்களா? 3 டெசிமல் எடுத்தால் போதும். இப்போ இஜட்டுக்கு 1.049. அடுத்த வேல்யூ பார்த்துக்கோங்க. இப்போ இது முடிச்சாச்சா பண்ணியாச்சு. அடுத்துங்க பார்த்துக்கோங்க, 0 + 20.3028 y - 17.304 z ஈக்குவல் டு -54.705. ஓகேங்களா? இப்போ என்ன வந்திருக்கு, 20.3028 y - 17.304 z ஈக்குவல் டு -54.705. இப்போ நம்ம இஜட் வேல்யூ தெரியுமில்ல, அப்படி ஃபஸ்ட்டு பண்ணுவேன். 20.3028 y - 17.304 இஜட் வேல்யூ என்ன இருக்குது, 1.05 1.049 ஈக்குவல் டு -54.705. இது அப்படியே எழுதிக்கிறேன். 20.3028 y மைனஸ் போட்டுக்கிறேன். பார்த்துக்கோங்க, என்ன இருக்குது, 17.304 இன்ட்டு 1.049. ஆன்சர் வந்து 18.151 ஈக்குவல் டு -54.705. இப்போ 20.3028 y ஈக்குவல் டு -54.705. இந்த மைனஸ் வந்துச்சுன்னா ப்ளஸ் 18.151. ஓகேங்களா? பார்த்துக்கோங்க, -54.705 ப்ளஸ் 18.151. ஆன்சர் இருக்குது -36. பார்த்துக்கோங்க, 20.3028 y ஈக்குவல் டு -36.554 y ஈக்குவல் டு -36.554 டிவைட் 20.3028. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா -36.554 டிவைடட் 20.3028. ஆன்சர் -1.800. ஒய்யோட வேல்யூ -1.800. முடிச்சாச்சு. அடுத்து பார்த்துக்கோங்க, இப்போ அடுத்து இது முடித்தா தான் இங்கேருந்து பார்க்க போகிறோம். நம்ம 3.15x - 1.96y ப்ளஸ் 3.85z ஈக்குவல் டு 12.95. இப்போ 3.15x அப்படியே வச்சுக்கோங்க, எக்ஸ் வேல்யூ தெரியாதனால -1.96. ஒய் வேல்யூ என்ன இருக்குது, -1.800 ப்ளஸ் 3.85. இஜட் வேல்யூ என்ன இருக்குது, இஜட் வேல்யூ 1.049 இருக்கா, 1.049 இருக்குது. 1.049 ஈக்குவல் டு 12.95. ஓகேங்களா? இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறேன். 3.15x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு கால்குலேட்டர் 1.96 இன்ட்டு 1.800. ஆன்சர் வந்து 3.528. இந்த மைனஸ் ப்ளஸ்ஸாக மாற்றிட்டேன். ப்ளஸ் அடுத்து எனக்கு இங்கே 2 மல்டிப்ளிகேஷனில் இருக்கா, அதை பார்த்துக்கோங்க. இங்கே பார்த்துக்கோங்க, 3.85 இன்ட்டு 1.049 என்ன 1.049 ஈக்குவல் டு 4.038. 4.03865. இங்கே வேல்யூ எனக்கு 4.03865 இருக்குது. ஓகேங்களா? ஈக்குவல் டு 12.95. அடுத்து பார்த்துக்கோங்க, இப்போ ரெண்டே ஆட் பண்ண போகிறோம். நம்ம 3.15x ப்ளஸ் இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க, 3.528 ப்ளஸ் 4.03865 ரெண்டே ஆட் பண்ணால் 7.5665 வருது. 7.5665 ஈக்குவல் 12.95.
இப்போ 3.15x ஈக்குவல் டு 12.95 இந்த ப்ளஸ் என்ன மைனஸ் 7.5665 ஈக்குவல் டு 3.15x ஈக்குவல் டு பார்த்துக்கோங்க சப்ராக்ட் பண்ணி அங்கே போகிறேன் சப்ராக்ட் 9.95 மைனஸ் 7.5665 7.5665 சப்ராக்ட் பண்ண 5.38 5.38335 இங்கே பார்த்துக்கோங்க 5.38335 வருது ஓகேங்களா. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5.38335 டிவைடட் 3.15x. இப்போ வந்த ஆன்சரோட நான் டிவைட் 3. போடக்கூடாது சாரி 3.15 டிவைடட் 3.15 ஆன்சர் ஆகுது 1.709. ஆன்சர் என்ன இருக்குது 1.709. இப்போ எக்ஸோட வேல்யூ ஆன்சர் ஆகுது 1.709. இப்போ ஆன்சர் எடுத்துக்கலாமா எக்ஸ் ஈக்குவல் டு 1.709 ஒய் வேல்யூ மைனஸ் 1.800 இஜோட வேல்யூ என்னது 1.049. XY வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த ஆன்சரை செக் பண்ணுவோமா கரெக்டாக செக் பண்ணுவோமா கொஸ்டின் வச்சு எப்போவுமே காஸ் எலிமினேஷன் செக் பண்ணுவோம்ல அதே மாதிரி நம்ம செக் பண்ண போகிறோம் ஓகேங்களா. நான் பார்த்துக்கோங்க இதான் கொஸ்டின் ஓகேங்களா. இதானது கொஸ்டின் இந்த கொஸ்டின் 3.15x இதானது கொஸ்டின் ரிட்டர் இந்த கொஸ்டின் இருக்குது. இதில் போய் இந்த எக்ஸ் இதில் இந்த எக்ஸு ஒய் இதில் சப்ஸ்ட் பண்ணால் 12.95 கிடைக்கணும் நமக்கு. 3.15 எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குது 1.709 இருக்கா இன்ட்டு 1.709 மைனஸ் இருக்கா மைனஸ் 1.96 ஒய் வேல்யூ என்ன இருக்குது மைனஸ் 1.80 மைனஸ் 1.800 ப்ளஸ் இருக்கா ப்ளஸ் 3.85 இருக்கா 3.85. அப்போ என்ன இருக்குது இஜட்டோட வேல்யூ என்ன இருக்குது 1.059. அப்போ என்ன வரணும் தப்பு பண்ணிட்டு நல்லா பார்த்துக்கோங்க 3.15 எக்ஸ் என்ன இருக்குது இன்ட்டு 1.709 அது மைனஸ் இருக்கா மைனஸ் 1.96 ஒய் இருக்கா ஒய் என்ன இருக்குது மைனஸ் 1.80 மைனஸ் 1.800 அடுத்து என்ன இருக்குது ப்ளஸ் 3.85 இருக்கா ப்ளஸ் 3.8 இன்ட்டு இஜட் எனக்கு 1.059 1.049 ஆட் பண்ணால் 12.95 வந்துச்சு ஆன்சர் 12.95 வச்சு அப்போ ஆன்சர் கரெக்ட் பண்ணால் ஆன்சர் கரெக்டான ஆன்சர். அவ்வளோதான். இந்த சம்முக்குரிய பிடிஎஃபை நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன் மறக்காமல் போய் டவுன்லோட் பண்ணி வச்சு சம் பாருங்கள் இல்லை சும்மா எழுதி நோட்டஸ் செஞ்சு பார்த்தா ஓகே தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கான சம் கம்பல்சரியாக நீங்கள் என்ன பண்ணலாம் கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். அப்படியே மறக்காமல் பிரவீன் எஜுகேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.